நாங்கள் கலெக்ட் பண்ண டீட்டெயில் படி பாண்டி பஜாருக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் வரும் பெட்ரோல் பங்கை ஒட்டி, அந்த லெஃப்ட்டில் தான் போகணும் அப்படின்னாங்க. அதுக்கா ஆமாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். எடுத்துக்கோ தம்பி அப்படின்னு சொன்னார். நாங்கள் நான் பொண்ணும் சீட்டை கேமரா எடுக்கிறப்ப கேமராலாம் எடுத்துகிட்டு வர சொல்லையா அவனை ஃபோனில் எடுத்துக்கோ அப்படின்னாரு. சரி அவன் சொல்கிறத மதிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோன்லேயே வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தோம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நீங்களாம் பார்த்துட்டு இருக்குது ஆரிஃப் மைண்ட் வாய்ஸ் யூடியூப் சேனல். என்னோட சேனல் தான். என்ன ஒரு விஷயம்னா, நம்ம சேனலை நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்து ஒரு அனலிட்டிக்ஸ் மாதிரி எனக்கு கொடுத்தாங்க. அதனால உங்கள் ஆடியன்ஸ் கிட்ட எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அவங்க சொல்லாமே பண்ணுவாங்க, சரி தான் வேலை பிஸியாக இருந்திருப்பாங்க அதனால் பண்ணாமல் விட்டாங்க போல் அப்படின்னேன். ஸோ புரியுது நீங்கள் பிஸியாக இருக்கீங்க. உங்களோட டைமை கொஞ்சம் எடுத்துகிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ என்ன அப்படிங்கிறது நீங்கள் தமிழில் பார்த்து தான் வந்திருக்கீங்க. எஸ், இன்றைக்கி நம்ம சூர்யா அண்ணன் வீட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். இது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தளபதி விஜய் வீட்டுக்கு போயிருப்போம், தலை அஜித் வீட்டுக்கு போயிருப்போம், சிவகார்த்திகேயன் அவங்க வீட்டுக்கு போனோம். இந்த எல்லா வீடியோஸ்க்கும் வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க. நார்மல் வீடியோஸாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும். அதனால் நான் பயங்கர ஹாப்பி. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தேன், எப்படியாச்சும் ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் நம்ம போயிடணும் அப்படிங்கிறது. அதையும் தாண்டி இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் போயிட்டுருக்கு நம்ம சேனலில். நீங்கள் அதே மாதிரி கமெண்ட்ஸில் ஒரு விஷயம் கேட்டீங்க, என்னென்னா இந்த எல்லா வீடியோஸில் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வீடு சொன்னீங்க, குறிப்பாக சூர்யா அவர்களோட வீடு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் கேட்டுட்டீங்க, அதனால் நான் பண்ணாமல் இருப்பேனா. இந்த வீடியோ நம்ம சூர்யா அண்ணன் வீட்டுக்கு தான் போக போகிறோம். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா, டி நகருக்கும் சூர்யா அண்ணன் வீட்டுக்கும் நடுவில். பம்பம் சூர்யா அண்ணன் வீட்டுக்கு போகிறதுன்னு முடிவானோன்னு நாங்கள் போயிட்டு விசாரிக்க ஆரம்பித்தோம். சூர்யா அண்ணன் வீடு முதல்ல எங்கே இருக்குன்னு தெரியணும்ல போகிறதுக்கு. அங்கே நாங்கள் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்குறப்ப அவரோட வீடு வந்து டி நகர் பக்கம் இருக்குது அப்படின்னாங்க. டி நகர் பக்கம் தானா? கிட்ட தான், இருந்தாலும் இந்த பாண்டி பஜார் கிட்டலாம் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குமே. சரி பரவாயில்ல, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்து இதை பாருங்க போயிட்டுருக்கோம். இந்த காரை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குல்ல. இருங்க ஓவர் டேக் பண்ணுறேன். எக்ஸாக்டாக இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எல்டாம்ஸ் ரோடு சிக்னல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து பாண்டி பஜார் போகிற ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் கலெக்ட் பண்ண டீட்டெயில் படி பாண்டி பஜாருக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் வரும் பெட்ரோல் பங்கை ஒட்டி, அந்த லெஃப்ட்டில் தான் போகணும் அப்படின்னாங்க. இந்த லெஃப்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம. ஆனால் இங்கே வந்து இந்த ஆற்காடு ரோடுன்னு ஏதோ சொன்னாங்க. அந்த ரோட்டு உள்ள தான் வீடு இருக்குதுன்னு தெரியும். ஆனால் அந்த ரோடு எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியல. அதான் நான் இப்போ தேடிக்கிட்டே வரேன். இந்த லெஃப்ட்டு ஆற்காடு ரோடு எங்கே இருக்குது? இங்கேயும் இல்லை. கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் பார்ப்போம். கிட்ட தான் சொன்னாங்க, ஆனால் எவ்வளோ கிட்ட நம்மளுக்கு தெரியல. நாங்கள் இந்த கூகுள் மேப்ஸ்லாம் போட்டு வர்றதுக்கு ஃபோனில் சார்ஜ் இல்லை. அதனால் அப்படியே பேரு பலகையை பார்த்து தான் வந்து நாங்கள் இப்போ அந்த ஸ்ட்ரீட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஆற்காடு ரோடு எங்கே இருக்குது? அந்த இருக்குல்ல ஆற்காடு ரோடு. இது உள்ளே தான் போகிறோம். இது உள்ள சூர்யா சார் வீடு எங்கே இருக்குன்னு தெரியலையே. கேட்போமா இல்லை ஸ்ட்ரைட்டாக போய் பார்ப்போமான்னு டவுட்டாக இருக்குது. அதோ பார்த்துனா பாருங்கள் சூர்யா சார் வீடு. இந்த ரோட்டுக்குள்ளேயே பெரிய வீடு, அந்த வீடு தான். பார்த்தாலே தெரியுது. எப்படி இருக்குது இந்த வீடு? வா, தெரியுதா உங்களுக்கு வீடு? வேறு லெவலில் இருக்குல்ல. காம்பவுண்டு சேவரை இத்தா தாண்டி இருக்குது. ஐயோ, செக்யூரிட்டி இருக்கார் போல் வீட்டில். இப்போ எப்படி நான் உள்ளே போய் சூர்யா சாரை பார்ப்பேன்னு தெரியலையே. உள்ளே போகணுமா? அதான் மெயின் ரோடு போகிறவங்க இந்த ஆட்டோலாம் திரும்புது. எங்கே பெரிய வீடா? அதுவும் போய் பாரு. பெரிய வீடா சின்ன வீடா பார்த்தாலே தெரியுமா? இது பீகாரில் ஊர்தி வீடு தெரியுமா? பீகார்லையா? பீகாரில் நம்ம லல்லு பிரசாத் வீடு தெரியாது. பார்த்துருக்கியா? யூடியூப்லோட பார்த்ததில்ல. அவர் வீடு இவர் வீடு ஒன்று. ஓ, அந்த அளவுக்கு பெருசாக இருக்கும். ஆமாம், அது அந்த அளவுக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்களா சூர்யா சிம்புலாம்? எல்லாரையும் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா?
நேற்று கூட ஒரு சாரை பார்த்தேன் பாரு, சிவகுமார் சார். அப்படியா? என்னதுக்கா? அதான் சூரிய அப்பா ஆமாம். எனக்கு உட்காந்து கொடுக்குறேன் காரில் போகிறாரு. ஓ சூரிய அப்பா போகிறாரு இவங்க சொல்லி பார்க்குறேன். ஆமாம் ஆமாம் அவர் தான். நாங்கள் போய் பார்த்தோம். எப்படி பார்த்து சிம்பு வீடு தான் போய் பார்க்கலான்னு பார்க்கணும். பாரு டி நகரில் வீடுனாவே மட்டம் கிடையாது. டெல்லி திவாகர் நகரா திவா நகரா அங்கே ஒரு நகர் இருக்கு. அந்த மாதிரி தான் டி நகர் தமிழ்நாட்டில். மக்களே, உங்களுக்காக வந்து சூர்யா அண்ணன் வீட்டை நாங்கள் வந்து பார்த்தோம். உள்ளே போன அந்த சந்து உள்ள மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி இடம்லாம் வந்து ரொம்ப செக்யூர்டு பிளேஸு அப்படின்னு சொல்கிறதுனால அங்கே எப்போதுமே வந்து செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்க. இங்கே அண்ணன் வீட்டிலே இருந்தாங்க. ஆனால் வந்து நம்மளுக்கு எதுவுமே தொந்தரவுலாம் கொடுக்கல. ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். எடுத்துக்கோ தம்பி அப்படின்னு சொன்னார். நாங்கள் பொண்ணும் சீட்டை கேமரா எடுத்துகிட்டு எடுக்கிறப்ப ஏய் கேமராலாம் எடுத்துகிட்டு வர சொல்லையா அவனை, ஃபோனில் எடுத்துக்கோ அப்படின்னாரு. சரி அவன் சொல்கிறத மதிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃபோன்லேயே வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பார்த்தோம். நாங்கள் அங்கே நிற்கிறப்பே வந்து வெளியில் வந்து ஒரு இனோவா கார் போச்சு. அதில் சூர்யா அண்ணன் இருக்காரான்னு எட்டி பார்க்குறப்ப உள்ளே யாரும் இல்லை. சரி வந்து வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே தான் எங்கே இருக்குன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த சைடு பாருங்கள், அந்த தெரு தெரியுதா? அந்த தெருவில் தான் வந்து சூர்யா அண்ணன் வீடு இருக்குது. ரொம்ப கிட்ட தான் ஆப்போசிட். ஸோ அந்த தெருவுலேருந்து ஆப்போசிட்டில் இங்கே இருக்கிற டீ கடையில் வந்து நாங்கள் டீ குடிச்சிட்டு இருக்கோம். நானும் கேமராமேனும் குடிக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டோம். அவங்களும் வந்து சூர்யா சார், அவங்க அப்பா சிவகுமார் அவங்களாம் வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் அப்படின்னாங்க. நேற்று கூட வந்து இந்த வழியாக காரில் போகிறப்ப இங்கே டீ கடையில் இருக்கவங்களாம் பார்த்து தான் ஏதோ சொன்னாங்க. அப்படியே அங்கே எல்லாருமே கேட்குறப்ப எக்ஸைட்மெண்ட் தான் வராங்க. டி நகர்னா ஒரு பெரிய ஏரியாப்பா, நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் இங்கே இருப்பாங்க, போய் பாரு அப்படின்னாங்க. அப்படியே பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறப்ப சூர்யா அண்ணன் வீடு இந்த தெருவில் காட்டினா இல்லையா, ஆப்போசிட் தெருவில் வந்து நம்ம யங் சூப்பர் ஸ்டார் எஸ்டிஆர் அவர்களோட வீடு இருக்குது அப்படின்னாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு நான் வேறு கண்டென்ட் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் டீ குடிச்சிட்டு. ஏன்னா வெறும் மொட்டையாக வீட்டை காட்டினா நல்லா இருக்காதுல்ல, அது ஒரு கண்டென்ட் மாதிரி யோசிச்சுட்டு இந்த டீயை அடித்து முடிச்சதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக சிம்பு சிலம்பரசன் அவர்களுக்கு வீட்டுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். அது வந்து பயங்கர ரிச்சாக இருக்கும் அப்படின்னு இங்கே இருக்கிற டீ கடைக்காரன்னா சொன்னார். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு எனக்கும் அவ்வளோ இருக்குது. அதை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஒரு சில தினங்களில் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சியர்ஸ்.